நீங்களா சேதுண்ணா? அண்ணா நல்லா இருக்கீங்களா? சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, ரொம்ப ஹாப்பிண்ணா நீங்க வந்தது. எல்லாருக்கும் வணக்கம். நான் பேச எனக்கு கேட்குது. அது மனசாட்சி சார். மேம் உங்களை தான் ஃபர்ஸ்ட் நான் பேசணும். ஐயோ நல்லா கலக்கிட்டு இருக்காங்க, ஆனா நாங்க கட் பண்ணி தூக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களை நான் தனியா வெளியே மீட் பண்றேன் சார். அப்படியா மேம்? தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பிங்க. பர்சனலாக சொல்ல போனா வந்து கொஞ்சம் மனசுல போட்டு லேசா பேசிக்கிறேன், தவறா எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு, அதாவது வெற்றி சார் வந்து நிறைய டைம் ஏமாத்திட்டாரு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவரு ட்ரையா பண்ணி பண்ணி ஒரு மாதிரி போர் அடிச்சு இப்ப ஏதாவது நல்ல ஒரு என்கேஜா கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருப்பேன் மனசுல. அது வந்து ஒரு ப்ரொடியூசர் பக்கத்துல நின்று டக்குன்னு ஒரு படத்தை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு சார். நன்றி சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய நன்றி. விடுதலை வெரி என்ன சொல்றேன்னு தெரியல. விடுதலை வந்து எனக்கு இந்த படம் விடுதலை ஆன மாதிரி தெரியல தலைவா. இன்னும் அந்த ஹேங்கிங்ல இருக்கு எனக்கு மைண்டு. எனக்கு மட்டும் தான் தெரியும் பர்சனலா. சோ அதனால சொல்றேன். ஏன்னா எடிட்டர் எவ்வளவு பேசுறான்னு பாக்குறீங்களா? நமக்குள்ள ஒரு நடிகர் இருக்கான் தலைவா, அதனால பேச வச்சுட்டு இருக்கான். இறைவன் தென்னாடுடைய சிவன் சொக்கலிங்கம் ஐயா, உங்க வாய்ப்பு வந்து எனக்கு இந்த இடத்துல வந்ததுல பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் எனக்கான ஸ்டேஜை கொஞ்சம் மாத்திக்கிறேன் ப்ளீஸ், தவறா எடுத்துக்கணும். கவின் சார் உங்களை ஆரம்பிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒன்று சொன்னீங்க ஞாபகம் இருக்கு எனக்கு. நிறைய பேசணுங்க, நீங்க எனக்காக பேசணுங்க சார். இந்த படம் பேசும் சார் உங்களுக்காக, கண்டிப்பா பேசும், 100% பேசும். திட்டத்தட்ட வந்து நான் ஏன் சொல்றேன்னா, நான் திட்டத்தட்ட வந்து சினிமாவில் நிறைய பேருக்கு கதை கேட்டேன்னா எங்கேயோ ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு இடத்துல ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இனிமே உங்களுக்கு வேற ஒரு லெவலில் ஒன்று போவோம். நானும் ஏதோ அப்பக்கப்ப சொல்லும் போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க எனக்காக, வேற எதுவும் இல்லை, அவ்வளோதான் விஷயம். ஆனா விஷயம் சொல்ல முடியாது சார். திட்டத்தட்ட வந்து ஒரு ஹீரோ வந்து நம்ம ஃப்ரேம்ல பார்க்கும்போது யாராவது ஒரு ஹீரோ ரிசம்பிள் எடுத்து தான் பண்ணுவாங்க. தலைவன் இது ஒரு ரிசம்பிள் வச்சிருக்காரு உள்ளுக்குள்ள, எனக்கு தெரியும் எனக்கு. ஆனா இந்த ரிசம்பிள் எப்படி வந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட படம் பார்க்கும்போது ஓ இந்த மாதிரி மாஸ் ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியுது எனக்கு. அதை 100% ஃபுல்ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கமர்ஷியலா பெருசா வருவாரு, எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வீண் போகாது. நன்றி நன்றி மேம். ஆண்ட்ரியா மேம், ஆண்ட்ரியா மேம், ஆண்ட்ரியா மேம் உங்களுக்கு இருக்கு. மேம் நீங்க ஒரு பெரிய அவதாரம் எடுத்திருக்கீங்க. திட்ட ஒரு பெரிய கேப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா திட்டத்தட்ட மனுஷன் ஒரு படம் பண்ணிட்டு பெரிய கேப் ஆச்சு. அந்த கேப் எதுக்குன்னா உங்களை இந்த சேஞ்ச் பண்றது தான். 100% எனக்கு தெரியுது எனக்கு. திட்டத்தட்ட வந்து எப்படி சொல்லலாம்னா, நீலாம்பரி சின்ன ஒரு ரிசம்பிள் தான், அது அதிகம். பட் இருந்தாலும் இது ஒரு உங்களுக்கு ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களை அப்ரோச் பண்ற எல்லாருமே தைரியமா அப்ரோச் பண்ணுவாங்க, நிச்சயமா அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.